சந்திரனுக்கு 1, 4, 7, 10 ஜனனகால ஜாதகத்தில் குரு இருந்தால் அதுக்கு பேர் கசகேசரி யோகம்னு பேருங்க. மகர ராசிக்காரங்கள்லாம் அழுக்கா இருப்பாங்க அப்படின்னு இல்லை. அந்த ராசியோடைய அதிபதி வந்து சனி. அதனால ஒரு சனி அதிபதியாக இருக்கிற ராசிக்காரர்கள் அப்படி இருப்பாங்கங்கிறது ஒரு பொது கருத்து தான். அதுதான் முழுமையாக அந்த ராசிக்கு அப்படின்னு கிடையாது. ஜோதிடர்களுடைய கருத்து என்பது அவர்களுடைய பார்வை. கிரகங்கள் தவறு செய்யவில்லை. முன்னோர்கள் பிருகுமுனிவர்லேருந்து பராசரர் சொன்னது எந்த கருத்தும் மாற்றமில்லை. அவங்கவுங்க பார்வைக்கு 27 நட்சத்திரம் தான், ஒவ்வொரு நட்சத்திரம் 4 பாதம் தான், அப்போ 108 பாதங்கள் தான். அவங்க ஜனன ஜாதகத்தை காட்டும் பொழுது தான் அவங்களுடைய பலன்களை கூற முடியும். ஒருவருடைய ராசிக்குன்னு மட்டும் பலன் சொல்வது, அதுலேயும் கோச்சார பலன்கள் என்பது பார்க்கும் பொழுது கோச்சார வேதை என்பது இருக்குது. ஒருவருக்கு 8 சனி இருக்குன்னு அஷ்டம சனி, ஆனால் அதே ராசிக்கு 7 இருக்கும் பொழுது ஒரு கிரகம் இருந்தால் அஷ்டம சனியால் பாதிப்பு இல்லை. இப்போ சிம்மராசிக்கு 11 குரு வரார். 11 குரு வருவது யோகம் என்பது சொல்லப்படும். ஆனால் 8ஆம் இடத்தில் மீனராசியில் ஒரு கிரகம் இருந்தால் 11 இருக்கிற குருவால் யோகம் இல்லை. ஸோ சிம்மராசின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி யோகம், ஆனால் இல்லை. சார், இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, மகர ராசிக்காரங்களாம் அழுக்கு ராசிக்காரர்கள் அவருக்கு எடுக்க கொடுக்காதுன்னீங்க. அவர் போட்ட ட்ரெஸ்ஸையே இந்த உலகமே போட்டுட்டு தெரிஞ்சது தான் சூப்பர் ஸ்டார். அதே மாதிரி நம்ம ஷாருக் கான் வந்து அவர் எடுக்கிற அப்படி போஸ்ட் நின்னாருன்னா அதை எல்லாருமே பார்த்துட்டு பண்ணது. சரி, நீங்க ரஜினிகாந்த் அப்படியே ஒரு போஸ்ட் கொடுத்தாருன்னா எல்லாரும் பார்த்தா. ரஜினிகாந்த் பற்றி நீங்க சொல்றீங்க இல்லையா, அவர் படத்தில் போடுற ட்ரெஸ்ஸை விடுங்க. இல்லை எனக்கு சண்டை இருங்க, நான் கேள்வியை முடிச்சிடறேன். இப்படி இவர்கள்லாம் வெற்றியடைந்த பிரபலங்கள் அவங்க அந்த ராசியில் பிறந்திருக்காங்க. அப்போ அவங்க எப்படி மக்கள்கிட்ட போய் அவங்க போட்ட உடையை எல்லாருமே ஃபாலோவும் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா, ரஜினி சார் போட்ட உடையை எல்லாமே பண்ணியிருக்காங்க இல்லையா. இது எங்க மாறுபடுதுங்கிறத அவங்களுக்கு சந்தேகமா கேட்குறேன் சார். நான் சொல்றேன் சார், எனக்கு என்னன்னா சார் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் அப்படின்னா அவரும் மகர ராசியா, ஒருவேளை அவர் சொல்லி அவருடைய மனசுல மகர ராசி பாருங்க. நாங்க அப்படி கிடையாது, நான் சொல்றது கேளுங்க. ஏமா நீங்க சொல்ற மாதிரி இல்லை, ரஜினிகாந்தனுடைய வரலாறு முழுக்க நான் பார்த்துருக்குறேன். அவர் வந்து பிறந்த நாளில் உங்கள் மேல் பைஜாமெல்லாம் 6 ரூபாய்க்கு தான் எடுத்து போட்டார். அதனால தான் அந்த பைஜாமே சொந்தமாக போட்டு இருக்கிறார். நீங்கள் சினிமாவில் விட்டுருங்க. இல்லை சார், இல்லை சார், எளிமையா இருக்காருன்னு சொல்லுங்க. அது வேற இல்லை, அந்த ட்ரெஸ் வந்து எல்லாம் எளிமையா போடுவாங்க. இல்ல வந்து சாதாரணமான ட்ரெஸ் தான் விரும்ப மாட்டாங்க. இப்ப ரஜினி சார் பாத்தீங்கன்னா பெரிய அட்ராக்டிவ் கலர்ஸ் போட்டு வர. அதுதான் நாங்க சொன்னோம். ஒரு சிம்பிள் அததான் மகர ராசிக்காரங்க வந்து அதிசயம் பாருங்க, ட்ரெஸ் வந்து பெருசா போட மாட்டாங்க. அது பெருசா போடாலும் தோன்றாது, பெருசா இருக்காது. அது சாதாரணமான ட்ரெஸ்ஸா இருக்கும். அது அப்படித்தான் இருக்கு அந்த ராசியோட அமைப்பு. அதாவது கிராண்டா ட்ரெஸ் பண்றது பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? அதான் உண்மை. நீங்க எல்லாருமே நீங்க மகர ராசிக்காரங்கள இப்ப போயிட்டு வீட்டுக்கு போய் யோசனை பண்ணி பாருங்க. சாதாரண ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். அதை வந்து அவங்களுக்கு வந்து பெருசா எடுத்து கொடுக்காது. அது உண்மை மகர ராசியில எல்லாத்துக்கும். சார், எங்க அப்பா கூட பாத்தீங்கன்னா மகர ராசி தான். ஆனா அவர் பிறந்தவன் நான் எப்படி இருக்கேன் பாருங்க. அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறேங்க. இன்னும் கூட பாத்தீங்கன்னா எனக்கு டை கூட கட்ட தெரியாது. அவர் இன்னைக்கு இருந்தாலும் எனக்கு டை கட்டி விட்டுவார். ஸோ ஐ டோட்டலி டிஸ்அக்ரி வித் யூ சார். ஆக்சுவலா ஓகே, இப்போ இதுல வந்து நமக்கு இங்க இருக்க அழுக்குன்னு சொல்றது அது தப்பான ஒரு விஷயம். தட்ஸ் ராங் வே ஆஃப் சேயிங். அவர் பார்வையில சொல்லிட்டாரு. சார், அவர் சொல்ல வர்றது வந்து மேடம் நீங்க சொல்லுங்க சார். அவர் சொல்ல வர்றது என்னன்னா, மகர ராசிக்காரங்கள்லாம் அழுக்கா இருப்பாங்க அப்படின்னு இல்லை. அந்த ராசியோடைய அதிபதி வந்து சனி. அதனால ஒரு சனி அதிபதியாக இருக்கிற ராசிக்காரர்கள் அப்படி இருப்பாங்கங்கிறது ஒரு பொது கருத்து தான். அதுதான் முழுமையாக அந்த ராசிக்கு அப்படின்னு கிடையாது. இப்போ அந்த ராசியில் 30 டிகிரிகள் இருக்கும் சார். 30 டிகிரிலையும் ஒவ்வொரு டிகிரிலையும் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ அவங்களோட சுய ஜாதகங்கள் தான் அவங்கள பற்றி முடிவெடுக்குமோ தவிர அந்த பொதுவாக 30 டிகிரிகளுக்கும் நம்ம ஒரே பலன் சொல்றது சரியா இருக்காது. இல்லை மேம், நான் சொல்றது நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் அவர் பொதுவாக வந்து 800 கோடியில் இருக்கவங்க எல்லாருமே இந்த 12 ராசியில இது மட்டும்தான் அழுக்கான ஒரு ராசி சொன்னார்ல, அதுதான் நான் சொல்றேன். இல்ல சார், அது வந்து பொது பலன். அதாவது சனி அதிபதியா சனி அதிபதியா இருக்கிறது மட்டும் இல்லைங்க, அது சதுப்பு நில ராசி அழுக்கு ராசி தான். ஒரு ராசியோட குணம் அதுதான். அதாவது திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னோட பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து என்னோட அப்பா அம்மா சொல்லுவாங்க, உனக்கு அழுக்க ட்ரெஸ்ஸை போட்டாலும் இல்லை கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டாலும் உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எடுக்கும். உனக்காக கடையில் போய் ட்ரெஸ்ஸை தேடிலாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். கடைக்கு போய் பார்த்ததை எடுத்துகிட்டு வந்துடும். உனக்கு என்ன போட்டாலும் நல்லா இருக்கும். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ தான் நான் வித்தியாசமாக கேட்குறேன். அவங்க சொல்லி மகர ராசி மாறுபட்ட கருத்தாக இருக்கு. மகர ராசி தம்பி, மகர ராசிங்கிறது காலபுருஷனுடைய 10வது ராசி. அது வந்து அந்த அழுக்கு ராசின்னு சொல்கிற ராசி கரெக்டு தான். அவங்க
உடைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம எளிமையாக இருப்பாங்க. அந்த எளிமையை தான் அவர் சொல்லும்போது அப்படி மாற்றி சொல்லிட்டார். அந்த எளிமை 200 எடுத்தாலும் ரைட்டு, 20 எடுத்தாலும் சரி, 2000 பரவாயில்ல, ஓகே, தட் ஐ அக்ரி. தேங்க்யூ. அதே மாதிரி 5 பேர் இருக்கோம் வீட்டில். நீங்கள் ட்ரெஸ் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு மகர ராசிக்காரங்களுக்கு என்னப்பா வேணும்னா எதையோ ஒன்று எடுத்துகிட்டு வாங்க, போட்டா அப்படி எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். மேம் வந்து 30 டிகிரில வந்து ஒரு டைம்ல உழைப்புக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மகர ராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் சனியோட ஆதிக்கத்தில் இருப்பாங்க. அவங்க வந்து ட்ரெஸ்ஸை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. இப்போ அவங்க இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கணும்னு இல்லை. என்ன இப்போ ஒரு ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோடையே வந்து இங்கே உட்காந்து அவங்க பேசுவாங்க. அவங்க கருத்துக்கள் சூப்பராக இருக்கும். அவங்க உடையோ அந்த ஆட்களோட அந்த அப்பியரன்ஸோ நமக்கு தேவைப்படாது. அவங்க மிக சிறப்பாக உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அதை தான் சார் சொல்கிறாரு. அவர் அதை கரெக்டாக கன்வே பண்ணார். புரியுற மாதிரி சொல்லல. ஒவ்வொரு ஆண்டும் எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். என்ன இந்த ஆண்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக நடக்கலையே. நம்மளும் வருஷம் தயாராகி தான் உட்காந்து இந்த ராசி பலனை கேட்குறோம். ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் சொன்ன அளவுக்கு நடக்கலையே அப்படிங்கிற, நீங்கள்லாம் நிறைய செலிபிரிட்டி இருக்கீங்க, அந்த ஏக்கமும் டிசப்பாயின்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்கா? ஏன்னா நிறைய பேர் நம்புறவங்ககிட்ட தான் அந்த டிசப்பாயின்மெண்ட். நம்பாதவங்களுக்கு போட இந்த வருஷம் இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வேலையை பார்த்துட்டு போகலான்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இந்த நம்புறவங்களுக்கு தான் அந்த ஏமாற்றமும் டிசப்பாயின்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும். நம்பாதவங்களுக்கு பெருசாக அது இருக்காது. ஸோ அந்த மாதிரியான டிசப்பாயின்மெண்ட்டும் சலிப்பும் ஒவ்வொரு வருஷம் இந்த ராசி பலன் கேட்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? இந்த வருஷம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சார், நான் சொல்லாமா? சொல்லுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு சார். ஜோசியத்தில் ரொம்பவே நம்பிக்கை உண்டு. யார் எது சொன்னாலும் அந்த பரிகாரம் பண்ணுறது, அந்த கோயிலுக்கு போகிறது எல்லாமே பண்ணுவேன். நான் ரொம்ப நம்பி பண்ணுவேன். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் நிறையா இது உங்களுக்கு அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அது பண்ணுவீங்க, உங்களுக்கு பணம் கொட்டுன்னு கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும், கூரை பெய்தோ இல்லையோ, கூரை உடையிற ஸ்டேஜுக்கு இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஆனால் எனக்கு வந்து என்னன்னு தெரியல, அவங்களே கேட்கணும்னு தான் நினைச்சேன். காங்கிரீட் கட்டிட்டோம்ல, அதனால தான் வரல. காங்கிரீட் போட்டு அடைச்சிட்டோம்ல. ஆமாம், இல்லை என்னன்னா, ஸோ அவங்க சொல்கிற மாதிரி நம்பிக்கையோடு உட்காந்துருக்கும் பொழுது நம்பி ஒரு வாய்ப்பை கொடுத்து, இது அப்படி சார், இப்படி சார், பேமெண்ட் இது சார், டேட் இது சார், ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சார் சொல்லி ஏமாற்றம் தான் நிறையா வந்திருக்கு சார். இருந்தாலும் இன்றைக்கும் நான் ஜோசியத்தை நிறையா நம்புகிறேன் நான். ஸோ இன்றைக்கும் அந்த கஜகேசரி கொடுங்க சார், கஜகேசரி யோகம். ஸோ அது ஏன்னா திறந்தாலேயே விருச்சிக ராசியை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கு அவர் ஒருத்தர் விளக்கம் சொன்னார். நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அதை பற்றி தான் உங்களுக்கு நிறையா வரும் அப்படின்னாரு. அப்போ இதை நம்பலாமா வேண்டாமா? அதே மாதிரி ஒரு ஜென்ரல் கொஸ்டின், இந்த சனி பயிற்சி இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம்னு சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நிறையா அதை கேட்டு நம்பி நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு நடந்திருக்கு, நடக்காமையும் இருந்திருக்கு. கசகேசரி யோகம் அப்படின்னு கேட்டிங்க இல்லைங்க சார்? சனி பயிற்சி பற்றிலாம் கேட்டிருக்காரு. உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் சார். ஆமாம், சந்திரனுக்கு 1, 4, 7, 10 ஜனனகால ஜாதகத்தில் குரு இருந்தால் அதுக்கு பேர் கசகேசரி யோகம்னு பேருங்க. அந்த யோகம் எப்படின்னா 1000 யானைகள் கொண்ட பலம் அளவுக்கு இருக்கும். அது வந்து ஜனன ஜாதகம். இது வந்து கோச்சாரத்தில் நம்ம பார்க்க மாட்டோம். ஒன்று. அடுத்தது, இப்போ வந்து சனி பயிற்சி ஆச்சா ஆகலையா அப்படின்னா ஆயிருக்கு. எப்படின்னா திருக்கணிதம் வாக்கியம் அப்படின்னு 2 முறைகள் இருக்குது. திருக்கணிதத்தை வச்சு தான் ஜாதகம் பார்க்குற முறையை நாங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். வாக்கிய முறையை வச்சு தான் கோயில்களில் திருவிழாக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் வாக்கிய முறைப்படி கோயிலில் சனிப்பயிற்சியாக வேள்விகள்லாம் நடத்துவாங்க. ஜாதகம் பார்க்கும்போது திருக்கணிதத்தில் மட்டும்தான் பார்ப்போம். அதனால் திருக்கணித முறைப்படி சனி பயிற்சி ஆயிட்டார்.